மலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆ சமீபத்தில இப்போ நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. யாரு வந்து மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் மேல தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குல நீதிமன்றம் அவருக்கு அபராதம் விதித்தும் தீர்ப்பளிக்கிறது. ரூ. 1,00,000 அபராதம். அவருடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து வந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கு அத குடுத்துறணும் அப்படிங்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குல தான் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. என்ன அதிகாரிகள்லாம் நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? அப்படின்னா நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்த காட்ட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப அ ஒரு ஆதங்கத்தோடையும், ஒரு நிஜமாவே ஒரு உண்மையான சமூக அக்கறையுடனும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த கேள்விக்கு உண்மையிலேயே அதிகாரிகளிடம் பதில் இருக்கிறதா? அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ப கேட்க இருக்கிறோம். ஏன்னா எந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் இது வந்து ஒரு க வந்து விதிமீறலாக கட்டப்பட்ட, விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள தொடர்பான ஒரு வழக்கு. அ ரா ராயபுரத்தில பார்த்த மண்டலத்தில கட்டப்பட்ட அந்த வ வீடுகள் தொடர்பாக நீங்க வந்து ஒரு ஆய்வு செய்து, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றத சமர்ப்பிங்க. அறிக்கை சமர்ப்பிங்க. நடவடிக்கை எடுங்கன்னு 2021ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்னமும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமாக இருக்கிறது. அதற்காக தான் வந்து வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குல தான் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக ஏன்னா ஏற்கனவே அது சாதாரண வழக்காக தொடர்ந்தவரே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா அத எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதுல தான் இந்த டெவலப்மெண்ட்ஸ நம்ம பார்க்கிறோம். இப்போ உண்மையிலே அதிகாரிகளுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? எதனால வந்து அவங்க நீதிமன்ற உத்தரவுகள நிறைவேற்ற முடியாமல் போகிறது? அதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இப்ப நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கும் என்ன பதில் இருக்கிறது? அப்படின்னு தான் நம்ம பேசப் போறோம். நம்மோட 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் வழக்கறிஞர் திரு மதனச்சந்திரன் அவர்கள். வணக்கம் வணக்கம் சார். மேடம். மற்றொருவர் வந்து கட்டுரையாளரும், அரசியல் விமர்சகருமான திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட முதல் கேள்வி மதனச்சந்திரன் அவர்கள்ட்ட வைக்க விரும்புறேன். ஏன்னா, இப்போ அதிகாரிகள் தரப்புலயும் ஒரு விஷயம் நிறைவேற்றப்படல அப்டின்னா, விளக்கங்கள் கொடுக்கப்படும்ல. ஒரு வழக்கு நடக்கும் பொழுது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ 3 வருஷமா ஒரு விஷயம் நடக்கல அப்டின்னா, வந்து வெறும் அதிகாரிகள மட்டுமே குற்றம் சாட்டி அந்த பிரச்சனை தீர்த்துற முடியுமா? ஆ மேடம் நம்ப ஒரு விஷயம் நம்ப புரிஞ்சுக்கணும். ம். ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு நம்ம போறோம். ஆ கோர்ட் நார்மல் நடைமுறையில எதுவுமே முடியலன்னா தான் கோர்ட்டுக்கு போறோம். ஆ அப்படிதான் நம்ம எஸ், புரிஞ்சுக்கணும். எஸ். கடைசி நம்பிக்கை. கடைசி நம்பிக்கை ம். நீதிமன்றம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ம். நம்பளுக்கு வந்து எதனா ஒரு விஷயம் நடக்கணும், எதனா ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு வேணும்ன்றதுக்கு தான் நம்ம நீதிமன்ற கதவுகளை நம்ம வந்து தட்டுறோம். ம். அப்படி தட்டும்போது எல்லாமே விசாரிச்சு, எல்லாமே எல்லா நடைமுறைகளையும் முடிச்சுட்டு தான் நீதிபதிகள் அவங்களோட கருத்துக்கள சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, எதனா ஒரு அதிகாரிகளுக்கோ, எதனா ஒரு உயர் அதிகாரிகளுக்கோ, அவங்க உத்தரவு போடம்போது, அந்த உத்தரவு சரியா பின்பற்றலனாலோ, அத சரியா நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலோ, அது சரியா உள்வாங்கிக்கலை அப்படியும் நம்ப நெனச்சுக்கிட்டாலோ, ஆ மேலும் என்ன செய்ய முடியுன்றதுக்கு தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றது, இது வந்து இப்ப சமீபத்தில ரீசென்ட்டா என்ன போயிட்டுருக்கு, நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர் வந்து ஃபைன் கட்டணுன்ற மாரி கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அதில கொஞ்சம் எக்ஸம்ஷன் இப்ப ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த கோர்ட் உத்தரவ பேஸ் பண்ணி தான் வந்து அதிகாரிகள் நடக்கணும். அதிகாரிகள் வந்து கோர்ட்டுக்கு மேற்பட்டவர்கள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில ஆர்டிக்கிள் 14 என்ன சொல்லுதுன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. நோ ஒன் இஸ் அபவ் டூ அப்போ லா. ம். அத ஃபர்ஸ்ட்டு நம்ப உள்வாங்கிக்கணும். ஒரு இருக்கிறதுலே நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கோர்ட் தான் வந்து சுப்ரீம் பவர். இதில கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் உடையவங்க தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளும். அவங்க எந்த ஒரு உத்தரவு போட்டாலும், எந்த ஒரு கருத்து சொன்னாலும், அது எந்த உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகளும் அத வந்து கடைப்பிடித்து தான் மேடம் ஆக முடியும். அதுதான் சட்டம், அதுதான் விதி. இதுக்கு யாரும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது.
இல்ல அது கரெக்ட்டு. பட் அதிகாரிகளுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ வருடமா அவரும் பல 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 துறைகள்ல பணியாற்றி இருப்பாரு. பணியாற்றி தான் மாநகராட்சி ஆணையரா அவர் வந்திருப்பார். ஸோ எல்லாமே பார்த்திருக்கும் பொழுது, அவங்களுக்கும் வந்து கண்டிப்பா நம்ம சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல, நீதிமன்றம் ஒண்ணு சொன்னா நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனா அப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு கேள்வி வைக்கும்போது, ஒரு பெரிய அழுத்தம் அவர்களுக்கும் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? கரெக்ட் மேடம் நீங்க சொல்றது. இப்ப கோர்ட்ல ஜட்ஜ் கூப்பிடுறாங்க. ம். அதாவது நீங்க இந்த ஆஃபீசர் இந்த நாள்ல அப்பீர் ஆவணுன்ட்டு கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா, அந்த அதிகாரி வந்து கோர்ட்ல வந்து அப்பீர் ஆகணும். அப்படி ஆகலன்னா, நிச்சயமா நீதிபதிக்கு கோபம் தான் வரும். அதனால என்ன பண்றாங்க, கன்டெம்ப்ட் எடுத்துடுறாங்க. கன்டெம்ப்ட் எடுத்தா ஒண்ணு ஃபைன் போடுவாங்க. இல்லன்னா அவங்க மேல துறை ரீதியான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாரி சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் தான். யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் கிடையாது. நம்ப கோர்ட் மூலியமா கூப்பிடுறாங்கன்னா, அவங்க வந்து அப்பீர் ஆவறது அவங்க பவுண்ட் டூ டியூட்டி அது. கரெக்ட். புரியுதுங்களா? ம். யாருமே வந்து எனக்கு வந்து இந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த அப்பாயின்ட்மென்ட் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ம். ஏன்னா கோர்ட் தான் வந்து சுப்ரீம் பவர். கோர்ட் தான் பட் வந்து அந்த மாரி ஆனா சுப்ரீம் பவர். சொல்லி பெர்மிஷன் வாங்குறாங்க இல்லையா? அது சர்டன் எக்ஸம்ஷன்ல நடக்கலாம் மேடம். ம். அதற்கான அ கிரவுண்ட்ஸ் அங்க இருக்கணும். அதுக்கான வேலிட் ரீசன் இருந்தா மட்டும் தான் அதுக்கேத்த மாரி பண்ணுவாங்க. அ இந்த மேட்டர் வந்து சிஜே பெஞ்ச்ல வந்தது மேடம். ஓகே. சிஜே தனி நீதிபதி. பெஞ்சுன்றது தான் நம்ப தமிழ்நாட்டிலே வந்து உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பெஞ்ச். ம். அவங்க முன்னாடியே வந்ததுன்றதால இந்த மேட்டர் கொஞ்சம் நம்மளுக்கு சீரியஸா இருக்குங்க மேடம். ரைட். இது பாஸ்கரன் சார் இந்த இடத்துல அதிகாரிகள் நிஜமாவே 2021ல கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு. பார்த்தீங்கன்னா 2025ல நம்ம இருக்கோம். அப்போ வந்து இந்த ஆமா. இத வந்து நிறைவேற்றவே முடியாத என்ன சிக்கல் இருந்தாலும் அத வந்து கோர்ட்ல அவங்களால சொல்லியிருக்க முடியும். ஆனா, அதையும் தாண்டி இதுல அவரு ஆஜரே ஆகல அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஒரு ஒரு அலட்சியமா, இல்ல அக்கறையின்மையா? ஏன்னா இது ஒண்ணும் முதல் வழக்கு கிடையாது. இப்ப சமீப காலமாகவே ம். நம்ம நெறைய வழக்குகள பார்க்கிறோம். வந்து வந்து இந்து சமய அறநிலையத்துறையில கூட இப்ப ரீசென்ட்டா அந்த மாரி ஒரு வழக்கு, இதே மாரி ஒரு பிரச்சனை, கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்தது. இன்னொரு வந்து அன்ஷுல் மிஸ்ரா அவர்களுக்கு இப்ப வந்து ஒரு அபராதமே கொடுத்தத நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கே சார். இப்படி நடக்கும் பொழுதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும்னு தெரிந்துமே, ஏன் வந்து இந்த அளவிற்கு அதிகாரிகள் நடந்துகிட்டு இருக்காங்க சார்? நிச்சயமா. இப்போ அ 2, 3 முக்கியமான கேள்விகள் இதில எழுகிறது. என்னன்னா, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, கொள்கை அளவிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட முறையிலும் கூட மாண்புமிகு நீதிமன்றங்கள் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். அதுதான் நம்முடைய கொள்கையாக இருந்திருக்கிறது எப்பவுமே. இல்லைங்களா? அதுவும் சரியான நடைமுறை வழிமுறையும் கூட. அத நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா, இப்ப 2, 3 கேள்விகள் எழுகின்றன. 4 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த ஒரு தகுந்த விளக்கமோ, காரணமோ இந்த வழக்கில் தரப்படவில்லைங்கிறதுனால தான் உயர்மட்ட அலுவலரை அழைக்கிறாங்க. சரிங்களா? எடுத்தோனே உயர்மட்ட அலுவலரை எப்பவும் அழைக்கிறதில்ல நீதிமன்றத்துல. தகுந்த காரணமும், தகுந்த விளக்கமும் ஏற்கனவே தரப்பட்டிருந்தால், இந்த வழக்குல ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியும். மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குல ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் இப்போது ஐஏஎஸ் அதிகாரியை அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த வழக்குல முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் அரசுக்கு இருக்கிறதா? அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. முக்கியமா அதுதான். சரிங்களா? என்னன்னா, இப்ப நீங்க கேட்ட மாரி தான். ஐஏஎஸ் அதிகாரி அல்ல இப்ப அந்த வணக்கத்துக்குரிய குமரகுருபரன் சார் அவர்கள் கூட தனிப்பட்ட முறையிலே நீதிமன்றத்துக்கு செல்லலாமா வேண்டாமாங்கிறது இங்க கொஸ்டின் இல்ல. ஆனா இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலே தீர்ப்பு வருவதை இந்த அரசு விரும்பவில்லையோன்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா? இத நான் அரசியலாக பார்க்கல. ஜெனரலா பார்க்கிறேன். ஒருவேளை எந்த அளவுக்கு இத தள்ளி போட முடியும், எந்த அளவுக்கு இத ஒத்தி வைக்க முடியும், அல்லது இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இது மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதோ என்கிற அச்சம் தான் இருக்கிறது. சரிங்களா? இப்ப அந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட, ஒரு மாநகராட்சி கமிஷனரா இருந்தாலும் கூட, அவருக்குமே கூட ஏதேனும் ஒரு இடத்துல அழுத்தம் மிக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். சரிங்களா? அந்த அழுத்தத்தை அவரால் வெளிய சொல்ல முடியாமல் இருக்கிறது. அதுதான் பிரச்சனையே இப்போ. தமிழ்நாட்டுல நான் பார்க்கிற வரைக்கும் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, கடந்த சுமார் 3 அல்லது 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு அலுவலருக்குமே ஏதேனும் ஒரு அழுத்தம் எங்கிருந்தோ தரப்படுகிறதோ என்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இதற்கான அடிப்படையோ அல்லது ஆதாரமோ என்னிடம் இல்லை. அதனால எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன்னா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பல அதிகாரிகளுக்கு கூட்டு வைக்கிறது, அவர்கள் மீது ஆட்சேபத்தை தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது, நேரில் வர வேண்டும் என்று சொல்கிறது, அபராதம் விதிக்கிறது, அவங்க தண்டனை விதிக்கிறது. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அந்த தவறு நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். பதில் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் கோருகிற விளக்கத்தை தருவதற்கு அரசு பக்கம் ஏதோ தயக்கம் இருக்கிறது. அப்போ அதற்கு பலிகடாவாக இவர்கள் ஆகிவிடுகிறார்களோ அப்படிங்கிற அச்சம் தான் எனக்கு.
சரி, இப்ப இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் விதி மீறி கட்டப்பட்ட கட்டிடம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கலாம். வந்து சென்னை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெறைய இருக்கு. அரசு நிலத்திலேயே கூட ப வந்து வந்து கட்டப்பட்டிருக்கு. புறம்போக்கு நிலத்தில அரசு கட்டிடங்கள் இருக்கு. இப்படி நெறைய விதிமீறல்கள் சென்னைய சுத்தி இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுல ஆமா. அதுல அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானிய மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயமா தான் நெறைய நேரத்தில இருக்கு. ஒருவேள அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அரசு இத பாக்குதா? நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன பாக்குறீங்க? 2 காரணங்கள 2 கோணங்கள பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா? ஓப்பனிங் தி பாண்டோரஸ் பாக்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம். அப்புறம் தொடர்ந்து இது மாதிரியான வழக்குகள் வந்து கொண்டே இருந்தால் அரசுக்கு மேலும், மேலும், மேலும் சிக்கல்கள் வரத்தான் செய்யுங்கிறதுனால, இதுல வழக்குக்கு இப்போதைக்கு தீர்ப்பு வர வேண்டாம். குறைந்தபட்சம் இன்னும் 1 ஆண்டுக்கு நான் எத சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் வரப்போகிறது. அதற்கு முன்னதாக அரசுக்கு எந்த ஒரு தர்ம சங்கடமான தீர்ப்பும் வந்துவிடக்கூடாது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் அரசு இதை தள்ளி போடலாம். 2வது நேச்சுரலி டெஃபினட்டா இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரஸ் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதே மாதிரி ஏராளமான வழக்குகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முந்தைய வழக்கே பிரசிடென்ட் சொல்லி இந்த மாதிரி ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கு என்று சொல்லி வேறொரு வழக்கு வந்து வச்சுக்கலாம். இது மாதிரியான பல்வேறு வழக்குகள் வருவதற்கு அது ஒரு ஒரு வழி அமைத்து விடும். அதனால அது வேண்டாம் அப்படின்னு அரசு வந்து தவிர்ப்பதற்கு பார்க்கிறது அப்படிதான் பார்க்கிறேன். இப்போதும் சொல்கிறேன், அந்த ஐஏஎஸ் அலுவலரை நான் தனிப்பட்ட ஒரு மனிதராக பார்க்கவில்லை. சரிங்களா? அரசின் பிரதிநிதியாகத்தான் பார்க்கிறேன். அரசுக்கு அது மாதிரி நோக்கம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாரி 4 ஆண்டுகளாக வழக்கு இருக்கிறது அப்படின்னா, அரசின் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை என்று இருந்தால், எப்போதோ அத முடிச்சு வச்சிருக்கலாம். ஏன் அது நீடிக்கிறது? 4 ஆண்டுகள் ஏன் நீடிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கிறது, எந்த தவறு நடந்திருக்கிறதுங்கிறது அரசுக்குமே தெரிந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, அல்லது குறைந்தபட்சம் இப்போதைக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? அதாவது தனிப்பட்ட முறையில திரு குமரகுருபரன் அவர்கள் மீதான ஒரு வழக்காக இதை நான் பார்க்கவில்லை. அவருக்கு எதிரான ஒரு கண்டனமாக இதை நான் பார்க்கவில்லை. அரசின் பிரதிநிதியாக, அரசின் அலுவலராக இருக்கிற போது, அவர் இவ்வாறு செய்கிற போது, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிற ஒரு கேள்வியில நியாயம் இருக்கிறது. மிக நிச்சயமா நியாயம் இருக்கிறது. இதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி ஒரு உத்தரவு ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு பிடிஓக்கு எதிராக வந்துன்னு வச்சுக்கங்க. ஒரு வழக்கு வந்திருக்கு. இல்ல ஒரு தாசில்தார் லெவல்ல யாருக்கா வந்திருக்கு வச்சுக்கங்களேன். அவங்களாம் நீதிமன்றத்துக்கு போகாம இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று இருக்கிற போது வருவது இல்லையே, அது ஏன்? அதுதான் இப்ப நீதிமன்றம் கேட்கிறது. மற்ற அதிகாரிகள்லாம் வருகிறார்கள், மற்ற அலுவலர்கள்லாம் வருகிறார்கள். ஆனால் ஐஏஎஸ் அலுவலகம் என்று வருகிற போது வரமாட்டோம்னு பாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய நேயர்களுக்காக ஒண்ணு சொல்றேன். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக நீங்க பார்த்திருக்கலாம். பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களால் நாங்கள் அவர்கள் கேட்கிற விளக்கத்தை தரமாட்டோம். அதை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஏன் வரமாட்டோம் அப்படின்னா, இப்போது கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதி பேரெல்லாம் வரலாம். ஆனா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இம்யூனிட்டி எங்க இருக்கு? அந்த மாதிரி இம்யூனிட்டி எங்கேயுமே இல்லையே. நீங்க நீதிமன்றத்துக்கு முன்னால வரக்கூடாது. நீங்க வந்து அந்த விளக்கம் தரக்கூடாது. யார் எந்த ஆ என்ன சொல்ல புலனாய்வு அமைப்புகள் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்ல. அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கடப்பாடும் இல்லை அப்படின்னா, இதெல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க? அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒரு அலுவலர் இப்படி சொல்ல முடியும். தொடர்ந்து நீதிமன்றமே இப்ப நீங்க சொன்ன வழக்குல கூட நீங்கலாம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. வந்து அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீதிமன்றம் தொடர்ந்து இது சார்பாக இப்படித்தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் வரணும், நீங்களும் ரெஸ்பான்சிபிள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி ஆமா. இருந்தும் இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து நீதிமன்ற அவமதிப்புங்கிறது இங்க ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளப்படவில்லையா? இல்ல அதுதான். நீதிமன்ற அவமதிப்புங்கிறது எடுத்த உடனே போகாது. எந்த ஒரு நீதிமன்றையும் எடுத்த உடனே அந்த ஒரு இடத்துக்கு போகவே போகாது. இயன்ற வரையில அவங்களுக்கு வாய்ப்புகள் தருகிறார்கள். ஏராளமான சந்தர்ப்பங்கள் தருகிறார்கள். கே இயன்ற வரையில அவங்களுக்கு கால அவகாசம் தருகிறார்கள். இத்தனையும் மீறி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எத்தனை முறை அழைத்தாலும் அதை நாங்கள் மதிக்க மாட்டோம், வரமாட்டோம் என்கிற ஒரு அணுகுமுறை வருகிற போதுதான், இப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மிகவும் காட்டமாக ஒரு குரல் எழுப்பியிருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருக்கும் அடங்க மாட்டாங்களா? உங்களுக்கு வந்து தனி நீதி இருக்கிறதா? உங்களுக்கு தனி சட்டம் இருக்கிறதா? அப்படிலாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்களேன். அப்போ இந்த அளவுக்கு இது ஏன் நீண்டு போயிருக்கிறது அப்படின்னா, முதல் முறையே வந்திருந்தால், ஆரம்பத்திலே வந்திருந்தாங்கன்னா, ஆரம்பத்திலே சரியான விளக்கம் தரப்பட்டிருந்தால், வழக்கு எப்போ முடிஞ்சிருக்கும். வழக்கு முடியாமல் நீடிப்பதற்கு காரணம் அந்த சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வரல. நேரா வர மாட்டேன்றாங்க. விளக்கம் தர மாட்டேன்றாங்க. அப்படிலாம் உயர்நீதிமன்றமோ அல்லது பிற நீதிமன்றங்களோ கொடுக்கக்கூடிய எந்த ஒரு உத்தரவையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை, நடைமுறைப்படுத்துவதில்லை, செயல்படுத்தப்படுவதில்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கிற போதுதான் நீதிமன்றம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நாங்கள் இப்படிதான் நடந்து கொள்வோம்ங்கிற மாதிரியான ஒரு அரசு நடைமுறை வழக்கத்துக்கு வந்து விட்டதாக நீதிமன்றம் கருதுகிறது. அதனால தான் இப்போ இந்த உயர்நீதிமன்றம் இது மேலான கேள்வி எழுப்புகிறது. ஆனா திரும்பவும் சொல்கிறேன், இது அரசு தரப்பிலும் தான் இதுக்கான தகுந்த விளக்கம் தந்தாக வேண்டும். தர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது, பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அரசின் பக்கம் தவறு இருக்கிறது நான் சொல்லல. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன்னால் விளக்கம் தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. அதிலிருந்து வழுவி விட்டார்களோ என்கிற அச்சம் தான் எனக்கு இருக்கிறது.
ரைட். மதனச்சந்திரன் சார், இப்படி இது வந்து ஒரு அதிகாரியோட இது நின்று போயிடுமா? இப்ப சார் சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா, இது அங்க நிக்கிற மாதிரி தெரியல. இப்ப என்னதான் அவர நீங்க கூப்ட்டு, அவர் வந்து அவர் பேசினாலும் கூட, எந்த பிரச்சனைக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டதோ, அதற்கான தீர்வு அவரிடம் மட்டும் இல்லை அப்படின்றத அ நமக்கு புரியுது. பட் அத நம்ப நீதிமன்றத்துல வந்து எப்படி நம்ப அது தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு காம்ப்ளக்ஸா, ஒரு குழப்பமா இருக்கிறத பார்க்குறோம். எப்படி இது தீர்வுங்கிறது சாத்தியமாகும் இதுல? ஆ, தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா மேடம், இப்ப 2021லேருந்து இந்த வழக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ம். ஆ, ஏதோ ஒரு கிரீவியன்ஸ், ஏதோ ஒரு ரிலீஃப்காக தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம 2025ல இருக்கோம். 4 வருஷத்துல இந்த கேஸ் சம்மந்தமா என்ன ப்ராசஸ் பண்ணாங்க? ஓகேங்களா? எதுவுமே அப்டேஷன் இருக்காது. எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, பெட்டிஷனர் மறுபடியும் கோர்ட் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அரசு சார்பா எதுவுமே நடக்கலன்ற மாரி கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஹானரபிள் சிஜே என்ன பண்ணிருக்காரு, அ நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர டைரக்ட்டா அப்பீல் ஆவணுன்ற மாரி சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அ கமிஷனர மட்டுமே தப்பு சொல்ல முடியுமான்றது, அது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா, சென்னை மாநகராட்சிக்கு ஹெட் அவர் தான். அவருக்கு கீழ எத்தனையோ எம்ப்ளாயீஸ் வேலை செய்றாங்க, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப தவறு எங்க நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா தான் செய்ய முடியும். ஆனா, நம்பளுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம் வந்து நம்ம கோர்ட் தான் நம்ப சொல்ல முடியும். இப்ப கோர்ட் வந்து ஒருத்தவங்கள அப்பீர் ஆகணும்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அப்பீர் ஆகி தான் ஆகணும். அ அவர் வந்து உயர்ந்த அதிகாரியா இருந்தாலும் பரவால்ல, இல்லன்னா ஒரு சாதாரண அதிகாரியா இருந்தாலும் பரவால்ல. யார கோர்ட் கூப்பிடுறாங்களோ, அவங்க கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பீர் ஆகி தான் ஆகணும். அப்படி இல்லன்னா ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம். ஏன் அப்பீர் ஆவல, இல்ல வேற எங்கலாம் அப்பாயின்ட்மென்ட்ஸ் இருந்ததா, அதுக்கேத்த மாரி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்கள நம்ப கூட்டும், அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் கோர்ட் முன்னாடி அப்பீர் ஆகாதது தான் வந்து இது வந்து நீதிமன்றம் காட்டமா தெரிவிச்சிருக்காங்க. சரி. கலெக்டர் கலெக்ட் நீ கலெக்டர் வந்து நீதிமன்றத்துக்கும் அ மேலையான்ற கேள்வி நம்ம உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சரி. இல்ல இப்போ நீதிமன்ற அவமதிப்ப ரொம்ப கண்டுகொள்வதில்லையோ? இந்த வழக்குன்னே நான் சொல்லல. நெறைய வழக்குகள்ல நம்ம பார்க்கிறோம். நெறைய உத்தரவுகள் போடப்படுறது எல்லாமே பின்பற்றப்படல. நெறைய அத இக்னோர் பண்ணிடுறாங்கன்னு நீதிமன்றமே பல நேரங்கள்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய வேதனைய தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல வழக்கு நீதிமன்ற அவமதிப்புக்கு கூட போகல. அத வேதனை தெரிவிச்சதோட அப்படியே அது ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பெரிசா இருக்காது. இவ்வளோதான் இருக்கும். இப்ப கூட இப்ப கூட நம்ம நேர்ல போயிட்டு ஒரு விளக்கம் குடுத்துட்டாக்க நீதிமன்றம் ஏற்றுக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கிடலாம். இப்படி அ ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இத ஒரு அலட்சியமா மக்களோட பிரச்சனைகள் அங்க தீர்க்கப்படாம ஒரு அலட்சியமாக விஷயமா இங்க அப்படியே நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பொதுவா கேள்வி இருக்கு. கோர்ட்டோட பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேடம், ம். ஒரு கன்டெம்ப்ட் பெட்டிஷன் போடுறாங்க. கன்டெம்ப்ட் ஃபைல் பண்றாங்கன்னா, அந்த ப்ராசஸ் வந்து குயிக்கா நடக்கும். ம். கன்டெம்ப்ட் போட்டும் எந்த ஒரு அதிகாரியும் வந்து கோர்ட்ல அப்பீர் ஆகலன்னா, கோர்ட் கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். ம். ஃபைன் மட்டும் போடாது, கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். ம். இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா, அந்த ப்ராசஸ் டக்குன்ட்டு அந்த மேட்டருக்கு நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இல்ல இப்ப உயர் அதிகாரிகள் அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் நீதிமன்றத்தால ஜெனரலா? அந்த பெட்டிஷனருக்கு என்ன கிரீவியன்ஸோ அத ம். வந்து அ இல்ல அதுக்கேத்த கண்டெம்ப்ட்க்கு வரும்பொழுது. எஸ் மேடம். இப்ப ம். கன்டெம்ப்ட்க்கு போட்டிருக்காங்கன்னா, என்ன கிரீவியன்ஸ், என்ன ம். பிரேயர் கேட்குறாங்களோ, ம். அதுக்கேத்த மாரி தான் கோர்ட் ஆர்டர் போடுவாங்க. ம். இப்ப வந்து அது வந்து எட பிரச்சனை அது. ம். அதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து சரியா முடியல. கவர்மெண்ட்லேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் தான் கன்டெம்ப்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே நடக்கல, அது வந்து ப்ராசஸ் சரியா இல்லன்றனா மட்டும் தான் கன்டெம்ப்ட் ஃபைல் பண்ணுவாங்க. கன்டெம்ப்ட்லயே வந்து நெறைய கன்டெம்ப்ட் இருக்குங்க மேடம். ம். சிவில் கன்டெம்ப்ட் இருக்கு, கிரிமினல் கன்டெம்ப்ட் இருக்கு, ரெவென்யூ கன்டெம்ப்ட் இருக்கு. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, கன்டெம்ப்ட் ஆஃப் ஆக்ட் 1971 ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆக்ட்டின் படி தான் வந்து கன்டெம்ப்ட்ன்ற ஒரு ப்ராசஸ் எடுப்பாங்க. இப்ப வழக்கு போட்டுட்டே இருக்கும்போது, வழக்கு சரியான பாதையில போல, எனக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கலன்ற பட்சத்தில தான், இந்த சட்டத்த பயன்படுத்தி கன்டெம்ப்ட் போட்டு, தனக்கு என்ன வேணுமோ அத வந்து கோர்ட் மூலியமா அவங்க வந்து செஞ்சுப்பாங்க மேடம். இதுதான் லா. இதுதான் ம். ப்ராசஸ். ம். ம். இல்ல இப்ப இந்த ஜெனரலாவே நீதிமன்ற அவமதிப்புனா உச்சபட்சமா என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க அபராதம் நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி வேற ஒரு 10 டேஸ் கூட நம்ம பார்த்தோம். இம்ப்ரிசன்மென்ட் எல்லாம் குடுத்ததெல்லாம் பார்த்தோம். அதையும் தாண்டி வேற ஏதாவது சட்டம் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள குடுத்திருக்கான்னு கேட்கிறேன்.
நீங்க எதனா ஒரு கோர்ட் மூலியமா தண்டிக்கப்பட்டாலோ, இல்லனா ஒரு அபராதம் ஃபைன் போட்டாலோ, அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா முடியறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க மேடம். ம். ஓ! நம்மளுக்கு ஹையர் அஃபிஷியலுக்கே நம்மளுக்கு இந்த நிலைமைனா, நம்மளுக்கா எந்த நிலைமைன்ற ஒரு பார்வை வரும். ம். அதனால ம். ப்ராசஸ் டக் டக்குன்னு முடிஞ்சு, அதுக்கேத்த சொல்யூஷன் தானாவே கீழ குடுப்பாங்க. இருக்கிறதெல்லாம் ஆமா, சரியாயிடும்ன்றீங்க. ஆமா. ம். மேல எங்க டச் பண்ணி அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தாலும், அதுபடி கீழ இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இப்ப வேலைய இப்ப முடிச்சு இப்ப இந்த குடுப்பாங்க. ஐஏஎஸ் அவங்களால நீங்கலாம் இப்ப சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா, நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டவர்களான்னு கேட்கறாங்க இல்லையா? சோ அவர்களுக்கு அப்படின்னு ஏதாவது புரோவிஷன்ஸ் இருக்கா? லால இப்படி இத மீறினாங்கன்னா இப்படி அப்படின்ற மாரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது மேடம் சட்டப்படி? அதாவது மேடம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு ஒரு லா, அவங்களுக்கு ஒரு லாலாம் கிடையாது. ம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்ற ஒரே ஒரு லா தான் எல்லாருக்குமே சுப்ரீம். இப்ப வந்து குடியரசுத் தலைவர் பெரியவரா, இல்ல பார்லிமென்ட் பெரியவங்களா, இல்ல உச்சநீதிமன்றம் பெரியவங்களா, இல்ல ஹைகோர்ட் பெரியவங்களான்னு கேட்டா அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அப்படின்ற ஒரு ஆக்ட் தான் வந்து சுப்ரீம் லா இன் அவர் கண்ட்ரி. எந்த ஒரு அ அரசு அலுவலகமா இருந்தாலும் சரி, இல்லன்னா எந்த ஒரு அரசு உயர் பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எந்த லாவ ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா மேடம், ஆ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்ப அவங்கவங்க அதிகாரத்த அ ஏத்துக்கிட்டா மாரி தான் அவங்கவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டீஸ், பிரிவிலேஜஸ்ன்றது மாறுபடும். இப்ப நம்ம இந்தியாவுல அ குடியரசுத் தலைவரும், ஒரு சாதாரண நபரும் சட்டத்தின் முன் சமம். ஆனா, அந்த குடியரசுத் தலைவருக்கு உண்டான பிரிவிலேஜ் அண்ட் இம்யூனிட்டீஸ்ன்னு இருக்கு இல்லீங்களா? அதுல மட்டும் தான் வந்து அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப வேறுபடுறாங்க. ஐஏஎஸ்ன்னு வரும்போது அந்த இம்யூனிட்டி, பிரிவிலேஜ் என்ன இருக்கு? அவருக்கு என்ன சட்டம் என்னென்ன இத கொடுத்திருக்குன்னு கேட்கிறேன். அதுல என்ன இருக்கு உங்களுக்குன்னு கேட்கிறேன். அதாவது மேடம், ம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாரி கான்செப்ட்லாம் கிடையாது. கிடையாது. இப்ப ம். கோர்ட் வந்து யார வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம். ம். நீங்க வந்து என் முன்னாடி அப்பீர் ஆவுங்கன்னு சொல்லலாம். அப்பீர் ஆவாத் யார் தப்பு? அந்த அதிகாரி தப்பு தானே! அதனால தான் மேடம் இந்த மாரி ஃபைன்ஸ் அந்த மாரி தான் இந்த மாரி ஆக்ஷன்ஸ்லாம் கோர்ட் எடுக்குறாங்க. இல்ல கோர்ட் வந்து மக்களுக்கு வந்து இது பிரச்சனை தீர்க்கப்படல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க அத தான் செய்றாங்கன்னு நான் பார்க்குறேன். வந்து பாஸ்கரன் சார், இப்ப பார்த்தீங்கன்னா சமீபத்தில ஒரு சுற்றறிக்கை கூட விடப்பட்டது. அது நீதிமன்ற உத்தரவுகள அதிகாரிகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கொடிக்கம்பம் விஷயத்தில கூட அந்த மாரி ஒரு விஷயம் வந்து கொடிக்கம்பத்தெல்லாம் அகற்றுற வேலையெல்லாம் பண்ணாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அரசு சார்புல ஒரு இந்த மாரி ஒரு சுற்றறிக்கையும் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நீங்க சொல்றீங்க, வந்து அரசுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதனால அதிகாரிகள் அழுத்தம் காரணமாக இந்த பிரச்சனை வருது அப்டின்ட்டு. அப்ப இந்த மாரி ஒரு சுற்றறிக்கையும் அரசு சைடுல விட்டுட்டு, அந்த அதிகாரிகள அம்போன்னு கை விட்டுருதா? ஏன்னா இப்ப அவரத்தான் வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்குது. இப்ப அந்த அரச பத்தி இப்ப யாருமே கொஸ்டின் பண்ணல. ஏன்னா அவர் தான் அங்க செயல்பட்டுருக்கணும், செயல்படல. அதனால அவர நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அப்ப வந்து ஒரு சுற்றறிக்கையும் அரசு விடுறாங்க. இந்த வேலையும் வந்து செய்ய முடியாம இருக்கு. அப்ப அதிகாரிகள் இங்கு கைவிடப்படுறாங்களா? வந்து அரசுனால மொத்தமாக. மேடம் இந்த கேள்வி கேட்கறது முன்னால நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த கேள்விக்கு தானாவே பதில் கிடைச்சிரும். இப்போ நம்ம 10th எக்ஸாமினேஷன் நடக்குது இல்லையா? பொதுத் தேர்வு நடக்குது இல்லையா? 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்குது இல்லைங்களா? எவ்ரி இயர் நடக்குது அது. ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அப்புறம் அது நடந்து ஒரு ஓரிரு மாதங்கள் கழித்து அதற்கு ரிசல்ட் வெளியில வருது. சரிங்களா? நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 4, 5 ஆண்டுகளுக்கு முன்பு வர அதுக்கு ஏதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்களா? பிரஸ் மீட் வச்சாங்களா? என்ன நடந்தது? எல்லாருக்கும் இத்தனாம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் குடுப்பாங்க. பேப்பர்ல வந்துரும். யார் குடுத்திருப்பாங்கன்னா, எஜுகேஷன் செக்ரட்டரி குடுத்திருப்பாரு. இன்னும் கேட்க போனா டைரக்டரே குடுத்திருப்பாரு. ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டரே குடுத்திருப்பாரு. கல்வித்துறை இயக்குனர் குடுத்திருப்பாரு. இல்லன்னா கல்வி செயலாளர் குடுக்கலாம். ஆனா நீங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. கல்வி அமைச்சர் உட்கார்ந்திருப்பாரு. அவர் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இத்தனாம் தேதி 10ஆம் தேதி தொடங்குது, 12ஆம் தேதி தேர்வுகள் தொடங்குது அப்படின்னு கொடுக்குறாரு. அப்புறம் முடிவு வருகிற போது, தேர்வு முடிவு வருகிற போது, எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அவர் உட்கார்ந்து இருக்காரு. 95.3% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த அதிகாரம் எங்க வந்தது? யார் பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவ் தானே பண்ணணும். சாதாரணமா நடக்கக்கூடியது தானே, வருஷா வருஷம் நடக்கக்கூடிய தேர்வு தானே. அது கல்வி செயலாளர் ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இயக்குனர் சொல்லக்கூடாது? அதை மட்டும் அமைச்சர் எடுத்துக்கிறாங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கடந்த 4, 5 ஆண்டுகளாக மன்னிக்கணும். அரசியல் இல்லாமலே சொல்கிறேன். பழி வந்ததுன்னா அதிகாரிகளுக்கு. அதனால ஏதாவது பெருமை கிடைக்கும்னா அது அமைச்சர்களுக்கு. இது எப்படி மேடம் சரியா இருக்கும்? இது எப்படி ஜனநாயகம் ஆகும்? யோசிச்சு இல்ல பாருங்க. அப்ப 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 சட்டம் இத நீங்க எப்படி இல்ல மேடம். பார்க்கணும்னு மேடம் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன் மேடம். இல்ல மேடம் புரியுது யோசிச்சு எனக்கு. பாருங்க. ஒரு புரியுது. 10 ஆண்டுகளுக்கு சட்டம் இத முன்பாக எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம். அப்ப இப்படி ஒரு இல்ல குரூஷியல் இல்ல பிரச்சனை நான் முடிச்சிடுறேன். சட்டம் இல்ல இத ஒரே ஒரு எப்படி செகண்ட் பார்க்கணும்? முடிச்சிடுறேன். ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. எங்கே எல்லாம் தனக்கு பேரு வருமோ, பெருமை கிடைக்குமோ, புகழ் வரும்னு நினைக்கிறாங்களோ, விளம்பரம் கிடைக்குமோ, அங்கேயெல்லாம் அமைச்சர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொண்டு அதிகாரிகளை பின்னிறுத்தல் விடுகிறார்கள்.
ஆனால் இந்த மாதிரி நீதிமன்ற வழக்கு என்று வருகிற போது, பிரச்சனை என்று வருகிற போது, அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிறுத்துகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நிர்வாகம் என்பதும், அரசு என்பதும் ஒன்றாக இல்ல அந்த இடத்துல. அப்படி இருக்கவே முடியாது. அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதற்கு அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்ப வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு மிக நிச்சயமாக இது தெரியும். இப்ப திரு குமரகுருபரன் ஐயாவுல கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஆனால் இப்போதைக்கு எந்த ஃபேஸ் என்ன இருக்குது? ஃபேஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். கார்ப்பரேஷன பொறுத்தவரையில ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் முன்னாடி நிறுத்துறாரு. ஆனா எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்களேன். அதனால நடைமுறையில அப்படி இல்ல. நிர்வாகம் இங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. ஏதேனும் ஒரு கேள்வி வருகிற போது மட்டும் இவங்க பதில் சொல்லணும். மற்ற இடங்கள்லாம் முடிவுகள் அவர்களாக எடுப்பது இல்லையோன்னு தோணுகிறது. இதெல்லாம் சிக்கல்கள் தான். சில ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இதை ஒரு அரசியல் சிக்கலா பார்க்க வேண்டாம். ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இந்த சிக்கல்கள் இருக்கிற வரையில இது மாதிரியான பழி என்று வருகிற போது, அல்லது ஏதேனும் ஒரு கேள்வி என்று வருகிற போது, விமர்சனம் வருகிற போது அதிகாரிகளை முன்னிறுத்துவதுதான் இப்போ ஜனநாயகமாக மாறி இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டதுக்கு என்ன காரணம், என்ன பதில் அப்படின்னா, அதிகாரிகள் பகடைக்காய் ஆக்கப்படுகிறார்களா அப்படின்னா, இன்றைய ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கிறது. அதான் ஆன்சர். சரிப்பா. என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நீங்களும் 2 சென்டென்ஸ்ல சொல்லணும், அவரு ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும். நீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது அரசு அதிகாரிகள் அப்படியே பின்பற்றி மக்களுக்கு என்ன தேவையோ அதை சீக்கிரமாக தீர்த்து தர வேண்டும் மேடம். ரைட் சார், நீங்களும் ஒரே சைடு. இதுக்கு தீர்வு என்னதான் இருக்கு? தீர்வு ஒண்ணுமில்லை மேடம். எந்த காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த காரணங்கள் அவசியம்லாம் இல்லை. அந்த தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டும். அதை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மிக நிச்சயமாக உறுதி செய்யும். ரைட் சார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.